Find the boundary against Ralph. Coley stands his ground, straight down the ground. He lifted it up. Hey guys, day 13 and 14 of Tyler Durden challenge பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஹைபிரிட் ட்ரைனிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ அண்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் ஏஞ்ச உடனே 3.5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா இப்பெல்லாம் 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போகவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளைமேட் தான் மெயின் ஃபேக்டரா இருக்கு. 3.5 கிலோமீட்டர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு 1 ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் அண்ட் ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஒர்க் விஷயமா தாம்பரம் இருக்கும் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே அங்க இருக்க டாக்ஸுக்கு எல்லாம் ஆய் சொல்லிட்டு நம்ம அண்ணாவோட ஆல்டரை கொஞ்ச நேரம் அட்மைர் பண்ணிட்டு இருந்தேன். வர வழியில சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து அன்னைக்கு டேவை என் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே அவ்வளவா கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஆனா லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்குதான் காது குத்துனேன். ரொம்ப வலிக்கும்னு நினைச்சேன், பட் அவ்வளோவா பெயினே இல்லை. அப்புறம் டெய்லி லேர்னிங் நியூ திங்ஸ் அபவுட் ஃபிட்னஸ் குள்ள போலாமா? ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மட்டும் தரேன். உங்களால ரன்னிங் ஸ்டாப் பண்ண அப்புறம் கூட கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும் தெரியுமா? நார்மலா ஒரு பர்சன் 3 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போன அப்புறம் கூட அவங்களால அப்ராக்சிமேட்லி 30 minutes to 2 hours வரைக்கும் ஸ்மாலர் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். அண்ட் இது கூட நம்ம ரன்னிங் என்ன ஸ்பீட்ல ஓடுறோம்னு பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் என்ன கைஸ், ப்ராசஸ் முக்கியம் குமார், ரிசல்ட்ஸ் லேட்டர்.